இன்றைக்கி நம்ம தம்பி கல்யாணத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாகர்கோவில் அப்படின்னாலே வெஜிடேரியன் அப்படி சத்யா போடுவாங்க, இல்லைனா நான் வெஜிடேரியன் போடுவாங்க. இந்த கல்யாணத்தில் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே கலந்து தான் போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஊறுகாய் ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இஞ்சி ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், அடுத்து வந்து பச்சடி, பீட்ரூட் பச்சடி, எனக்கு ரொம்ப பிடிச்சது அவியல். அந்த நாகர்கோவில் ஸ்டைலில் செய்கிற அவியல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு கூடவே வந்துட்டு ஒரு பொரியல் வச்சுருந்தாங்க, ஒரு பப்படம், ஒரு வாழைப்பழம், அடுத்து வந்து சிக்கன் மஞ்சூரியன் வச்சுருந்தாங்க. சிக்கன் மஞ்சூரியனுக்கு பிறகு வந்து ஒரு கப்பில் ஒரு பவுல் ஃபுல்லாகவே பிரியாணி வந்து தந்துருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வெஜிடேரியன் நிறைய வச்சுட்டு நான்வெஜ் கம்மியாக வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து மட்டன் பிரியாணி சர்வ் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து நமக்கு சாப்பாடு வரப்போகுது. இப்போது ஒயிட் ரைஸ் வந்துருச்சு. இதில் வந்து நம்ம பருப்பு குழம்பு வாங்கிக்கலாம். பருப்பு குழம்பு ஊற்றுறாங்க. இந்த பருப்பில் வந்து நெய்யை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து சாப்பாடு சாப்பிட்டாச்சு. 2வது வாட்டி வாங்கி சாம்பாரில் சாப்பிட்டுட்டு அப்படியே ரசம், மோர் எல்லாமே வந்தது. ஆனால் வந்து நான் அதில் சாம்பாரோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அதனால் அடுத்து வந்து பாயசம் வச்சுருந்தாங்க. அடை பாயசம், சேமியா பாயசம் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்.